ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் என்னென்ன செடியெலாம் இருக்குது அப்படிங்கிறது ஒருத்தவங்க வந்து காமிக்க சொன்னாங்க. நான் என்னென்ன செடியெலாம் இருக்குதுன்னு சொல்லி இப்போ காமிக்கிறேன் பாங்க. இது பார்த்திங்கன்னா பலாக்கொட்டையை எடுத்து நாங்கள் பதியம் போட்டு வச்சது. இது நேற்று வச்சது. இது ஃபுல்லாக ஆலமரம் அரச மரம் எல்லாமே இருக்குது. இது ஃபுல்லாக பலாக்கொட்டையை வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னே வச்சது. இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வடக்கு சைடு, அது வீட்டுக்கு வடக்கு சைடு கொய்யா செடி. இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி வாழை. இது வந்து வாழை வந்து நாட்டு வாழை, ரொம்ப பறித்து சாப்பிட்ருக்கோம். ரொம்ப வாழை வெட்டியிருக்கோம். இது வந்து ஒரு தார் வந்து இப்போதைக்கு இருக்குது, 2 தார் இருக்குது. இன்னொரு தார் வந்து இந்த சைடில் இருக்கும். அது வந்து இந்த கொப்புலாம் மறைச்சிக்கிட்டு அதனால தெரியலை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பலாக்கன்று ஒரு 1.25 வருஷம் 1.5 வருஷம் இருக்கும். இருக்க குப்பையெல்லாம் இங்கே தான் போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொய்யா என் வீட்டுக்காரங்க உரம் வச்சுக்கிட்டு இருக்காங்க கொய்யாவுக்கு. அதுக்கப்புறம் இதுக்கெலாம் சென்டரில் வீட்டுக்கு பின்னாடியே வேப்ப மரத்துக்கு அடுத்த சுண்டக்காய் சின்ன செடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த செடி பெரிய செடியாக இருந்துச்சு, அதை நாங்கள் வெட்டிட்டோம். அது வந்து எப்படி முளைச்சுனே தெரில, கொஞ்சம் பெரிய செடி. பக்கத்தில் பப்பாளிக்காய் வந்து இன்றைக்கி தான் நாங்கள் 7 எண்ணெய் அறுவடை பண்ணியிருக்கோம். இந்த வருஷத்து 4வது அட்டியும் 5வது அட்டியும் அறுவடை பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூதுவளை, அதுக்கப்புறம் அதில் பக்கத்துலேயே இன்னொரு சுண்டைக்காய் செடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழை. இது பார்த்திங்கன்னா கோழிக்கூடு வாழை, சின்ன வாழை மரமாக தான் இருக்குது. நாங்கள் அதுக்குன்னு ஆனால் ஒரு தார் பறித்து சாப்பிட்டுட்டோம். அதில் ஒரு 15-30 பழங்கிட்ட இருந்துச்சு. பறித்து சாப்பிட்டா ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாழையில் பார்த்திங்கன்னா மண் சரியில்லையே என்னன்னு தெரில, மொத்தமே 6-7 பழம் தான். சரி பரவாயில்ல, அவ்வளோவாச்சும் வந்திருக்கு அப்படின்னு நினச்சோம். அதுக்கடுத்து கொய்யா, அந்த சைடு ஃபுல்லாமே பூந்தோப்பு தான், பூஞ்செடி தான். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு கீழே இருக்குது பார்த்திங்களா, அதுவும் ஃபுல்லாக பூஞ்செடி தான். வீட்டு சைடில் வடக்கு சைடு பார்த்திங்க அப்படின்னா ஓரமாக மாதுளம் செடியும் இந்த கொய்யா செடியும் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றி தென்னந்தோப்பு தான், ஃபுல்லாமே தோப்பு தான். இந்த சைடு பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து தீவனம் போட்டிருக்கோம், சோள நாற்று தீவனம் அந்த சைடு போட்டிருக்கோம். அப்புறம் வேப்ப மரத்துக்கு கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா துளசி செடியும் தூதுவளை செடியும் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா துளசியும் செடி இவ்வளோ தான். இதுதான் எங்கள் வீட்டு தோட்டம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.